திமுகவின் அமைச்சராகிறார் விஜய பிரபாகரன். ஸ்டாலின் போட்ட மாஸ்டர் பிளான் கொண்டாட்டத்தில் தேமுதிகவினர். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல் பணிகளை மேற்கொள்வது தொடர்பாக மாவட்ட செயலாளர்கள், தேர்தல் பொறுப்பாளர்கள் உள்ளிட்டோருடன் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இன்று கட்சியின் தலைமை அலுவலகத்தில் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். மேலும் கடந்த ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்ற தேமுதிக 2026 தேர்தல் கூட்டணி குறித்து தொடர்ந்து மௌனம் காத்து வருகிறது. அதிமுகவிடம் தேமுதிக ராஜ்யசபா சீட் கேட்ட நிலையில் 2026 சீட் வழங்கப்படும் என அதிமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் இதன் காரணமாக அதிமுக கூட்டணியில் 2026 சட்டசபை தேர்தலிலும் தேமுதிக கூட்டணி தொடருமா என்ற விவாதங்கள் நடக்கின்றன. இருந்தாலும் தேமுதிக கூட்டணியில் தொடர்வதாக அதிமுக தரப்பில் அறிவிக்கப்பட்டது. ஆனால் அது உண்மை கிடையாது என்ற தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது குறித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மட்டும் பட்டும் படாமல் பேசி வருகிறார். இந்த நிலையில்தான் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பிரேமலதா அவர்கள், தமிழ்நாட்டில் தனித்து தேர்தல் களத்தில் நிற்க முடியும் என நிரூபித்தவர் கேப்டன். அதை முன்னுதாரணமாக கொண்டு சீமான் செயல்பட்டு வருகிறார். இனிமேல் தான் விஜய் அவரது நிலைப்பாட்டை தெரிவிக்க வேண்டும் என்றார் பிரேமலதா. அதேபோல் தேமுதிக தனித்து போட்டியா என்பது பற்றி இப்போது பதில் கூற முடியாது. இந்த கேள்விக்கு காலம்தான் பதில் சொல்லும். அப்படியான சந்தர்ப்பம் வந்தால் தேர்தலில் தனித்து போட்டியிட தேமுதிக தயங்காது. எத்தனையோ தேர்தல்களை, இடைத்தேர்தல்களை தனித்து களம் கண்டவர்கள் நாங்கள். மேலும் 2026 ராஜ்யசபா சீட்டை தருவதாக அவர்கள்தான் சொல்லி இருக்கிறார்கள். 2024 லோக்சபா தேர்தலின் போதே 5 லோக்சபா சீட், 1 ராஜ்யசபா சீட் என்பது ஒப்பந்தமான ஒன்றுதான். ஆனால் வருடம் குறிப்பிடப்படவில்லை. நாங்கள் வருடம் குறிப்பிட வேண்டும் என கேட்டபோது அப்படி வருடம் குறிப்பிடும் வழக்கம் இல்லை என எடப்பாடி பழனிசாமி சொன்னார். எழுத்துப்பூர்வமாக தருவதை விட எனது வாக்குதான் முக்கியம் என்ற உறுதியையும் கொடுத்தார் எடப்பாடி பழனிசாமி. இப்போது அடுத்த ஆண்டு சீட் தருவதாக சொல்லி இருக்கிறார். பொறுத்தார் பூமி ஆழ்வார், நிச்சயமாக அதற்குரிய காலம் வரும் என்றார். குறிப்பாக நாங்கள் ராஜ்யசபா சீட் தருவதாக சொல்லவே இல்லை. நாங்கள் எப்படி பொறுப்பாக முடியும் என பேசியது தேமுதிகவின் கடைக்குடி தொண்டர் வரை அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அது பற்றி நாங்கள் கேட்டதும் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் உடனே லைனில் வந்து எடப்பாடி ஏதோ டென்ஷனில் சொல்லிவிட்டார் என கூடினார்கள். மேலும் ராஜ்யசபா சீட் தருவதாக எடப்பாடி பழனிசாமி கையெழுத்து போட்டு அளித்த கடிதத்தை நாங்கள் காட்ட வேண்டி இருக்கும். ஏன் நாங்கள் அதை காட்டவில்லை என்றால் நாகரிகம் கருதி, அரசியல் மாண்பு மரியாதை கருதி அந்த கடிதத்தை உங்களிடம் காட்டவில்லை. குறிப்பாக கடலூரில் ஜனவரி 9ஆம் தேதி தேமுதிக பிரமாண்ட மாநாடு நடைபெறும். விஜய பிரபாகருடன் சேர்ந்து விரைவில் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறேன். வரும் 6 மாதங்கள் கட்சியை பலப்படுத்தும் பணியில் ஈடுபட உள்ளோம். 234 தொகுதிகளிலும் உள்ள எங்கள் நிர்வாகிகளுடன் ஆலோசனை செய்து வருகிறோம். குறிப்பாக யாருடன் கூட்டணி என இந்த நிமிடம் எங்களால் சொல்ல முடியும். வெகு விரைவில் அதற்கான நேரம் வரும்போது தெரிவிக்கிறோம். அதிமுக அவர்களின் கருத்தை சொல்லி இருக்கிறார்கள். அதனை நாங்கள் வரவேற்கிறோம். தேமுதிகவின் நிலைப்பாடு நாங்கள் உடனே அறிவிக்கிறோம் என்றார் பிரேமலதா. இந்த நிலையில்தான் தேமுதிக கட்சி தலைவரான பிரேமலதா மறைமுகமாக திமுகவிடம் பேச்சுவார்த்தை நடத்தி முடித்து விட்டதாகவும், திமுக தேமுதிக கூட்டணி உறுதியாகிவிட்டதாகவும் இந்த தகவல் சொல்லப்பட்டு வருகிறது. அநேகமாக விஜய பிரபாகரனுக்கு திமுகவில் அமைச்சர் பதவி கொடுக்க ஸ்டாலின் ஒப்புதல் கொடுத்துள்ளதாக தற்போது தகவல்கள் பரவி வருகிறது. ஏற்கனவே விருதுநகர் தொகுதியில் போட்டியிட்ட அதே தொகுதியில் விஜய பிரபாகரன் திமுக சார்பில் போட்டியிடவும் ஸ்டாலின் சம்மதம் தெரிவித்து விட்டதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், திமுகவின் அமைச்சராகிறார் விஜய பிரபாகரன். இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.